ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பர்பிள் கேபேஜ் ரேணுகாவின் வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் தானே? நானும் என் குடும்பத்தாரும் நலமாக இருக்கிறோம். மே 1 டக்குன்னு நினைவுக்கு வர்றது என்னென்னா தொழிலாளர் தினம் தான். அதனால் நம் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் மே 1 சிங்கப்பூரில் செராங்கன் வெஸ்ட் அவனியூனில் இருக்கிற தர்ம முனீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றதுங்க. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கிடைச்ச ரிட்டன் கிஃப்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? ஒரு பேக்கெட் மிக்சர், ஒரு ஆப்பிள். இது சாப்பிட போகும்போதே கொடுத்தது தாங்க. தர்ம முனீஸ்வரர் ஃபோட்டோவை லேமினேஷன் பண்ணின குட்டி கார்டு, தீர்த்தம் பாட்டில் ஒன்று, திருநீர் பேக்கெட்டு ஒன்று, இன்னும் ஒரு அசத்தலான கிஃப்ட் இருக்குது பாருங்கள். இதுவும் தர்ம முனீஸ்வரர் படம் தான், ஆனால் பியூர் வெள்ளியில் செஞ்சது. வர்ற கூட்டத்துக்கு எதையோ ஒன்று கொடுப்போம் அப்படின்னு இல்லாமல் வர்ற எல்லாருக்குமே இந்த 999 பியூர் சில்வரில் செய்த ஃபோட்டோவும் கொடுத்தும் இருக்காங்க. இந்த தர்ம முனீஸ்வரர் ஃபோட்டோ மாதிரியே அவங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப அழகு தான். இல்லை, ஒரு மில்க் பிக்கீஸ் பிஸ்கட் பேக்கெட் ஒன்று, அப்புறம் 80s சில்ட்ரனோட ஃபேவரட் இந்த ஆரஞ்சு மிட்டாய், அப்புறம் ஒரு கடலை மிட்டாய் பேக்கெட்டு. இதை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதை எல்லாமே ஒரே பேக்கில் இருந்தது. எனக்கு ஒரு பேகு, அவருக்கு ஒரு பேகுன்னு 2 பேக்லையும் இருந்த மொத்த கிஃப்டையும் பாருங்கள் மக்களே, எப்படி நல்லா இருக்கா? இந்த படத்தில் இருக்கிற அழகான தர்ம முனீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்காக கும்பம் தெரிகிற மாதிரி இடம் தேடி கண்டுபிடிச்சி சேரும்போதே 9 ஆகிடுச்சு. அதனால் நின்று ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே கும்பாபிஷேகமே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதையும் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்கேன். வாங்க கும்பாபிஷேகம் பார்க்கலாம். இங்கே நின்னவங்களுக்குலாம் நல்ல தரிசனம் ஏங்க. அபிஷேகம் நடைபெறுவதற்கு எல்லாம் ஆயத்தப்படைகள் தயாராக கொண்டிருக்கின்றன.
இப்பொழுது மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. ஸ்ரீ தர்ம முனீஸ்வரருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. பிச்சை கொடுக்கிறார்கள். அங்கே அந்த மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறார். அன்னதானமும் தொடங்கிவிட்டது. மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற உடனே அன்னதானம் தொடங்கிவிட்டது. அதனால் மக்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்றால் முதலில் அன்னதானத்திற்கு சென்றவர்கள் கூட ஆலயத்திற்கு வரலாம். இது நேரம் இருக்கிறது. இப்போது புத்த பெருமானுக்கும் ஸ்ரீ ராமர், ஸ்ரீ கங்காளமூர்த்தி, ஸ்ரீ பைரவர், நாகர், நவகிரகங்கள் என அனைத்து மூர்த்திகளுக்கும் இப்போது அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாருப்பா? யாருன்னு? ஆமா ராம. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தர்மமுனீஸ்வரர் கும்பாபிஷேக கோயிலை கேப்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு பின்னாடி ஒயிட்டில் பெரிய கூடாரம் ஒன்று தெரிஞ்சது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு லாங் க்யூவில் நின்று லேடிஸ் இந்த பக்கம் வாங்க, ஃபேமிலி இந்த சைடு வந்துடுங்க அப்படிங்கிற வார்த்தை எப்படா கேட்கணும் அந்த ஸ்பெஷல் வே வழியாக அன்னதானம் சாப்பிட வந்துட்டோங்க. நாங்கள் என்ன நினச்சோம்னா மே 1ஆம் எல்லாருக்கும் லீவுங்கிறதுனால கூட்டத்தை சமாளிக்க முடியாது அப்படின்னு பென்டோ பாக்ஸ் சாப்பாடு தான் கொடுப்பாங்க அப்படின்னு யூகித்தோம். ஆனால் மிகப்பெரிய அளவில் கூடாரம் போட்டு வந்த மக்கள் எல்லாருக்கும் இலை சாப்பாடு போட்டு சாம்பார், நெய், ரசம், வடை, பாயாசம், அப்பளம், மோர், காய்கூட்டி என பரிமாறி வாலண்டியர்ஸ் மக்களை அசத்திட்டாங்க போங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுதுங்க. அதில் பரங்கிக்காய் புளிக்கூட்டு செம்ம டேஸ்ட்டு. தர்ம முனீஸ்வரர் போட்ட இலை சாப்பாடை சாப்பிட்ட பிறகும் கியூவில் நின்று முனீஸ்வரரை பார்க்காம போனால் எப்படின்னு கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நின்று கியூவில் ஜாயின் பண்ணிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தா நீங்கள் மட்டும்தான் கூட்டம் போடுவீங்களா என்ன, நாங்களும் ஒன்றா கூடுவோம்ல அப்படிங்கிற மாதிரியே மேகங்கள் ஒன்று திரண்டுட்டு இருக்காங்க. கூடிய மக்கள் தள்ளுமுள்ளி இல்லாமல் அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தாங்க.
வந்தோம். ஆனால் ஒன்று திரண்ட மேகங்க கூட்டங்களில் சரியான தள்ளு முள்ளு மோதல் நடந்திருக்கும் போல். மொத்த மேகமும் மலையாக இறங்கி மக்களை நினச்சி பார்த்துச்சிங்க. அப்போ ஃபோனை க்ளோஸ் பண்ணி பேக்குள்ளே வச்ச நான் தான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஃபோனையே ஓப்பன் பண்ணேன். கொட்டுற மலையிலையும் அமைதியாக நின்று கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம்ல. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்களை மாதிரியே யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின அபிப்பிராயங்களும் கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோ மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பர்பிள் கேபேஜ் ரேணுகா. தேங்க்யூ, பாய்.